ஹாய் ஹலோ எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிக நன்றி. அப்புறம் வந்து இதே மாதிரி எப்பயும் போல் மேல்கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டில் அமைக்க வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம என்னென்னு பேரில் பார்த்துடலாமா? 100 நாள் 100 டிப்ஸு. அதில் வந்து இன்றைக்கி வந்து 5வது நாள். நம்ம வந்து ஹேர் பற்றி தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஹேர் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேரு வளர்றது, டேண்ட்ரஃப் இது மாதிரி. நம்ம இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் காலையில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதுக்காக இன்றைக்கி இந்த நம்ம டிப்ஸ் கொடுக்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேனு. இன்றைக்குள்ள டாபிக் வந்து பேனு தான். பேனு வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஒன்று இருந்தாலும் வந்து அது அப்போமே பெரியவங்க வந்து உட்காந்து அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது ஈராகட்டும் பேனாகட்டும் எடுத்துருவாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து கிளினிக் வச்சுருக்காங்க. பேன் எடுக்கிறதுக்குனே கிளினிக் வச்சுருக்காங்க. கிளினிக் வச்சு அந்த கிளினிக்கில் போய் ஒவ்வொரு வீடியோலாம் ஒவ்வொரு இதில் பார்த்தோம் தெரிஞ்சிச்சுன்னா அது சேனலில் எடுத்து போட்டிருக்காங்க. நம்ம கண்ணு கொண்டு பார்க்க முடியல. பொம்பளை பிள்ளைங்க 15 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் 30 25 வயசுக்குள்ளே இருக்காங்க. அவங்க தலையில் அப்படியே சைடெலாம் அழுகி காதெல்லாம் புண்ணாகி ஸ்மெல்லு வருதுன்றாங்க. ஒரு மலையாள சேனலில் நாங்கள் பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்குது. நம்மளும் வச்சுருக்கோம், நம்மளும் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம், நம்மளும் ஒரு இதில் இருக்கோம், 1 2 இருக்கும். ஆனால் நம்ம அதுக்கே வந்து நம்ம கஷ்டப்படுவோம். ஐயோ இது என்ன செய்ய, ஏது செய்ய, என்ன செய்யலாம், நம்ம உட்காந்துருக்க கூட்ட கும்பலில் வந்துருமோ அந்த பேனு அப்படின்னு சொல்லி நம்ம அச்சப்படுவோம். இப்போல்லாம் பெருமையாக அவ்வளோ தூரத்துக்கு தாய் வந்து விட்டுருக்காங்க. நம்ம வீட்டில் உள்ளவங்க கவனிக்கலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்காரங்களுக்கு சொல்ல முடியும். அப்புறம் வந்து குளிக்கிற முறையில் வந்து கொஞ்சம் தப்பு இருக்கும். அதனால அதுவும் ஒருத்தவங்களுக்கு பேன் பிடிக்கும். இப்போ நம்ம அதுக்கு என்னன்னு பார்த்துருவோம். இஞ்சி இருக்குது பார்த்தீங்களா? இஞ்சை வந்து ஒரு துண்டு நல்ல பெரிய துண்டாக எடுத்து அதை நல்லா நச்சு சாறை எடுத்து அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தலையில் பேன் இருக்க எல்லா மண்டையில் முடியல இல்லாமல் மண்டையில் ஸ்கல்லில் வச்சு 2 மணி நேரம் முடி தலையை கட்டி வச்சுருங்க. துண்டு இல்லை பிளாஸ்டிக்கு எதையாச்சும் வச்சு நல்லா உள்ளே கவர் பண்ணி கட்டி வச்சுருங்க. கட்டி வச்சிங்கன்னா எல்லா பேனும் மயங்கிடும். மயங்கின பிறகு 2 மணி நேரம் கழித்து தலையை அலசிடுங்க. நீங்கள் என்ன சோப்பு போடுவீங்களோ சாம்பு போடுவீங்களோ போட்டு நல்லா அலசி எடுத்துட்டிங்கன்னா முடி கொட்டவும் செய்யாது, மண்டைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. எந்த கெமிக்கல் நம்ம யூஸ் பண்ணையில் முடி டேமேஜ் ஆகுமோ அந்த பயம் எதுவுமே நமக்கு வேண்டாம். இஞ்சினாலும் நமக்கு சேஃப்டி தான். அது மாதிரி நீங்கள் பேன் குறையிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க, நமக்கு பயப்படவே வேண்டாம். அதனால் இன்றைக்கி நியூஸ் என்ன பார்த்தேன்னு சொன்னால், கண்ணு இமையில் வந்து 265 பேன் இருந்துச்சான் ஒருத்தவங்களுக்கு. அப்போ தலையில் இருந்தது போய் இப்போ கண்ணுக்கு வரைக்கும் பாதிச்சிருச்சு. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் இதில் வந்து பார்க்குறவங்க உங்கள் குழந்தைகளுக்காகட்டும், பக்கத்தில் உள்ளவங்களுக்காகட்டும், ஃபேமிலி உள்ளவங்களாகட்டும், இந்த டிப்ஸு உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம வந்து பிள்ளைகளை நம்ம தான் பார்த்துக்கறணும். பெருமையாக எத்தனையோ காரியங்கள் இருக்குது. பேனை வச்சு நீங்கள் பிள்ளைய வாழ்க்கையில் விளாண்டுறாதீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.